வேதாஸ்வனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பணம் சம்பந்தப்பட்டதுதான். தைரியம், கல்வி, குழந்தைகள் இது எல்லாமே செல்வங்கள் தான். இந்த எல்லா செல்வங்களும் தங்கு தடை இல்லாம நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு பாடலை நம்ம படிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில இந்த ஒரு துவக்க பாடலாகவே இந்த ஒரு பாடலை வச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான பாடல். நாம கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அபிராமியினுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த பாடலை நாமும் துவங்குவோம். இதுக்கு முன்னாடி ஏன் அபிராமி அந்தாதி பாடணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஓம் அப்படின்றது பிரணவம் இல்லையா? பிரணவ மந்திரம். இது ஆ உ இம், இது 3 எழுத்துக்களுடைய கூட்டு தான். இதுல ஊ அப்படின்றது அம்பிகைக்கு உரிய எழுத்து. இங்க இந்த அந்தாதியில பாத்தீங்கன்னா, அதனாலதான் அபிராமி பட்டர் உதிக்கின்ற ஊ அப்படின்னு அந்த பிரணவ எழுத்தை ஆரம்பமா கொண்டு துவங்கி முடிக்கும் பொழுது 100வது பாடல்ல உதிக்கின்றனவே அப்படின்னு ஊன்ற அந்த அம்பிகைக்குரிய பிரணவ எழுத்தை மையமாக கொண்டே முடிச்சிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு துவங்கி இருப்பார் முதல் பாடல்ல. 100வது பாடலை முடிக்கும் பொழுது உதிக்கின்றனவே அப்படின்னு அந்த பிரணவ எழுத்தை ஊ என்ற பிரணவ எழுத்தை மையப்படுத்தியே அவர் சொல்லியிருப்பார். என்னத்துக்கு இப்படி சொல்றதுனால ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அம்பிகையை வணங்குபவருக்கு ஏற்றங்கள் மட்டும்தான். உதிக்கின்ற சூரியன் உதிக்குது, அஸ்தமனம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆனா அம்பிகையை துதிப்பவர்களுக்கு உதிக்கின்ற செங்கதிர் முடிக்கும் பொழுது உதிக்கின்றனவே. அப்போ அஸ்தமனம் அப்படின்றதே கிடையாது அந்த இடத்துல. அப்போ அம்பிகையை வணங்குபவர்களுக்கு வெற்றிகள் மட்டுமே வந்து சேரும் அப்படின்றத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். இப்ப புரியுதா ஏன் அபிராமி அந்தாதி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி? இன்னைக்கு செல்வ வளங்களை தரக்கூடிய அந்த ஒரு பாடல் உங்களுக்காக. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி, அபிராமி எந்தன் விழுத்துணையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், இந்த ஒரு வரியை முதல்ல எடுத்து நம்ம ஆராயலாம். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சௌந்தரிய லஹரிய கொஞ்சம் சிந்திப்போம். சௌந்தர்யம் அப்படின்னாலே அழகு அப்படிதான் பொருள். அம்பிகையினுடைய அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கும் அதுல. இங்க சீமந்த சரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தலை வகுட்டினை வர்ணிச்சிருப்பாங்க சௌந்தரிய லஹரியில. எப்படின்னா, அம்பிகையினுடைய கேசம் இருக்கு இல்லையா, கேச கற்றை, அது வந்து இப்படி கற்றை முடிய அப்படியே மொத்தமா பிடிச்ச மாதிரி அது கருகருன்னு இருக்கும். அந்த கேசம் கற்றையா பிடிச்சு அது இடையில ஒரு கோடு போட்ட மாதிரி இரண்டாக அந்த கேசத்தை பிரித்திருப்பாங்க. அது எப்படி இருக்கான்? அம்பிகையினுடைய அருள் வெள்ளம் வாய்க்கால் மாதிரி அந்த தலை வகுட்டின் வழியாக வழிந்து வருகிறதா. யாருக்கு கொடுக்க இருக்கும்? நமக்கு தான், மக்களுக்கு தான். இப்படி வரக்கூடிய அந்த அருள் வெள்ளம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றியை தரட்டும் அப்படின்னு சொல்லி சௌந்தரிய லஹரியில வர்ணிச்சிருக்காங்க. இப்ப அபிராமி பட்டருக்கு வரும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், அம்பிகை வகுடு எடுத்து தலை வாரி இருக்கா. இதுல உச்சித்திலகம் சூடி இருக்கலாம். அந்த உச்சித்திலகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கும் பொழுது சூரியன் எழும் பொழுது, ஒரு நாளினுடைய துவக்கத்திலே சூரியன் எழும் பொழுது செக்க சிவந்த நிறத்துல இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்ப கூட பீச்சுக்கு நம்ம போனோம்னா காலையில அந்த சூரியன் எழக்கூடிய அந்த உதயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அது உதிக்கும் பொழுது அப்படியே செக்க சிவந்த நிறத்துல இருக்கும்.
அதை அப்படியே எடுத்து தன்னுடைய திலகமாக சூடிக்கொண்டிருக்கின்றான். உச்சி திலகமாக எடுத்து அந்த பாலசூரியனை சூடிக்கொண்டிருக்கின்றான். ஏன் பாலசூரியன்? அப்பதான் எழுந்து வருது, இளம் கதிரது, அதனால அந்த பாலசூரியன் அப்படின்னு சொல்றாரு. அதை எடுத்து உச்சி திலகமா அம்பிகை சூடி இருக்கலாம். நமக்கெல்லாம் நலனை அளிக்க அபிராமி பட்டரும் லகரியில, சௌந்தரிய லகரியில சொன்ன மாதிரியே இந்த உச்சி திலகத்தை வர்ணித்து நமக்கெல்லாம் அருள் மழை பொழியும். உச்சி திலகத்துல இருக்கக்கூடியது யாரு? மகாலட்சுமி எந்த இடங்கள்லாம் வாசம் செய்வாள்? 3 இடங்கள் இல்லையா? மங்கையருடைய உச்சி திலகம், யானையோட மத்தகங்கள், பசுவினுடைய பின்புறம். இப்ப இந்த உச்சி திலகத்துல மகாலட்சுமி தாயார் இருக்கிறா. எப்படி? செக்க சிவந்த நிறத்துல பாலசூரியனை போல இருக்கா. இப்போ இதை நம்ம வணங்குவதால நமக்கு எல்லா நன்மைகளும் அருள்வாள் அன்னை அபிராமி அப்படிங்கிறாரு. இவரு பொருளை ஆசைப்படல அப்படின்னா கூட அபிராமி பட்டர் இந்த உச்சி திலகத்தை வருணித்து பாடியதுனாலே அப்படியே அபிராமி பட்டருக்கு மானியங்கள் எல்லாம் கிடைத்தது. திருமணமான பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமானது உச்சி திலகம். அபிராமி பட்டர் தீகுண்டத்தின் மேல இருந்து அரிகண்டம் பாடுறாரு. அம்பியனுடைய அருள் கிட்டல்னா எங்க? தீகுண்டத்துல விழுந்து மாட வேண்டியதுதான். அப்போ அவருடைய மனைவியானவள் உச்சி திலகத்தை இழக்க நேரிடும். அதனால அவர் உச்சி திலகம், சூரியனை உதிக்கின்ற செங்கதிரை உச்சி திலகமாக சூடியவளை நினைத்து பாடும் பொழுது அவள் உதவாமல் போய்விடுவாளோ, அவளுடைய அருட்காட்சி கிடைக்கும் இல்லையா? அதனால அவளுடைய உச்சி திலகத்தை வைத்து பாடுகிறார். இதன் மூலமா நாம நம்முடைய கணவருடைய உடல் நலம் பெறணும் அப்படின்னா இந்த பாடலை படிக்கலாம். செல்வங்கள் சேரணும்னா இந்த பாடலை படிக்கலாம். மகாலட்சுமி தாங்க வாசம் செய்யக்கூடிய இடம் பெண்களின் உச்சி திலகம். இந்த பாடலை நம்ம படிக்கும் பொழுது அந்த செல்வ நலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உணர்வுடையோர், நமக்கெல்லாம் மாணிக்கம் அப்படின்னாலே ஒரு பொருளாதான் தெரியும். ஆனா ஆத்ம ஞானத்தை உணர்ந்த உணர்வுடையவர்களுக்கு மாணிக்கம் அப்படின்றது அம்பிகையாவே தெரியும். ஏன்னா பொருள் பற்று கிடையாது. அந்த அம்பிகையே மாணிக்கம் போலதான் தெரிவா. மாதுளம் போது, மாதுளம் பூ பார்த்தோம்னா அதுவும் செக்க சிவந்த நிறமுடையதா இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் அது பார்க்கறது. மாதுளம் போது அப்படின்றதுனால மாதுளை நிறுத்தவள் அப்படின்னு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, அனிச்ச மலர், மோப்ப குழையும் அனிச்சம், மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் பாடிடும். அது போலதான் மாதுளை நிறமுடைய இந்த அம்பிகை தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே இவள் வாடி போய் விடுவாளாம். அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி முதல்ல ஓடி வந்து நிற்பாளாம். மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர் கமலை யாரு? மலர்ல இருக்கக்கூடிய கமலை யாரு? லக்ஷ்மி வாசம். இந்த லக்ஷ்மியும் அம்பிகையை துதிக்கின்றாள். மின்கொடி. அம்பிகைய பார்க்கணும்னா இந்த தியானத்துல அமர்ந்து அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அம்பிகை எப்படி தெரிவானா? ஒரு மின் கொடி மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி, அப்படி சர்றன் அப்படி ஒரு உணர்வு வரும். தியானத்துல இருக்கும் பொழுது அந்த குண்டலினி எழும்பொழுதும் இப்படித்தான் ஒரு உணர்வு, மின்னல் வெட்டுவது போல ஒரு நூல் பிடித்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். மின் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலர் கமலை தாமரை மலர்ல அமர்ந்த இந்த லக்ஷ்மி தாயாரும் அம்பிகையை துதிக்கின்றாளாம். தாமர ரமாவணி சவ்ய தர்ஷன சேவிதா அப்படின்னு சகஸ்ரநாமம் சொல்லுது. ரமா அப்படின்னக்கூடிய லக்ஷ்மியும் வாணியும் சேர்ந்து இருக்கக்கூடியவள் அன்னை. லக்ஷ்மி தேவி ஒரு தடவை தான் அழகிய ஸ்வரூபம் உடையதாக எண்ணி ஒரு சில நிமிடங்கள் கர்வம் கொண்டாராம். இதனை உணர்ந்த திருமால் என்ன செய்யறாரு? நீ அரூபமாக போக கடவுது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ லக்ஷ்மி தாயார் அரூபமாய் இருந்து காஞ்சியில காமாட்சி தாயார் மேல தவம் இயற்றி காமாட்சி தாயனுடைய அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் விட்ட பின் தான் அவருக்கு
மீண்டும் அந்த அழகினை அடைந்தாள். இன்னைக்கும் காமாட்சி அம்மன் கோவில்ல காஞ்சியில வடக்கு பக்கமா அரூபலட்சுமி அப்படின்ற அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கலாம். இப்படி மலர் கமலை துதித்த மின் கொடி அப்படிங்கிற மென்மையான வாசனை பொருந்திய குங்கும கலவை போன்ற மேனி உடையவள். குங்குமம் செக்க சிவந்த நிறம். அப்ப அம்பிகனுடைய மேனி செக்க சிவந்த நிறத்துல இருக்கு. வாசனை பொருந்திருக்கு. நிறைய வாசனை தலைவலி வரும். அப்ப அந்த வாசனையும் மனதுக்கு இதம் தரணும். அந்த மாதிரி ஒரு இதமான வாசனையோடு குங்கும நிறத்தில் அன்னை இருக்கிறாள். அபிராமி பட்டர் அன்னையினுடைய திருமேனிக்கு பலவாரா வர்ணனை செஞ்சு பார்க்கிறாரு. எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கு. உதிக்கின்ற செங்கதிர் கொஞ்சம் நேரமானதும் வெப்பமாயிடுது. மாணிக்கம் வன்மையானது. மாதுளம் போது வாடி விடுகிறது. வாசனை இழந்து விடுகிறது. நறுமணம் போய்விடுது. அப்போ எப்பவுமே போவாத மாதிரி என்ன எதை பாடுறது அப்படின்னு சொல்லி அடுத்ததா சொல்றாரு. அபிராமி என்றன் விழுத்துணையே. இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த ஜென்மத்துல உங்க கூட யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்காங்க, எத்தனை நட்பு வட்டாரத்தோட நீங்க பழகுறீங்க, இது எல்லாமே அடுத்த பிறவியோ இல்ல அதுக்கு அடுத்த பிறவியோ தொடர்ந்து வருமா? கேள்விதான். கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடர்ந்து நம்முடனே வரக்கூடியது ஒன்னே ஒண்ணு, என்னன்னா அபிராமி விழுத்துணையே. அபிராமி விழுத்துணையே. அன்னை மட்டும்தான் 7 பிறவிக்கும் நம்ம கூடவே தொடர்ந்து நம்ம பயணித்து நம்மை காப்பாற்றக்கூடியவள். ஏன்னா உதிக்கின்ற செங்கதிர சொன்னா அது சூடாயிடுது. மாணிக்கத்தை சொன்னா அது ரொம்ப கடினமானதா இருக்கு. இந்த மாதுளம் போது வாசனை இழந்து விடுகிறது. இப்படி பல்வேறு குறைகள் இருந்தாலும் இந்த குறையே சொல்ல முடியாது. 7 ஜென்மத்துக்கு நீதாமா என் கூடவே இருக்கணும் அப்படின்னா அதுல ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நம்மள ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அபிராமி விழுத்துணையே அப்படின்னு சொல்லிட்டாரு. வலத்திலும் இடத்திலும் வழித்துணையாக இருப்பது அம்பிகையே அப்படின்னு சகஸ்ரநாமத்துல குறிப்பிட்டிருக்காங்க. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம் 3. இந்த 3ஐயும் நம்ம வணங்கினா நமக்கு வற்றாத செல்வம் குவியும். இந்த 3ம் இங்கே இந்த உச்சி திலகத்தை இந்த பாடல்ல அபிராமி பட்டர் வர்ணித்ததால இந்த பாடலை நாம படிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா செல்வ வளங்கள் அப்படின்றது மேம்படும். இங்க அபிராமி பட்டர் இந்த உச்சி திலகத்தை பாடினதால நிறைய மானியங்கள் கிடைத்தது. அது போல நமக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க அபிராமியின் இந்த உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு துவங்கக்கூடிய இந்த பாடலை படித்து எல்லா வளமும் நம்முடைய வாழ்வில் பெற அபிராமி அன்னையுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த பாடலை உங்களுக்காக இந்த வீடியோ பதிவுல கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் படிச்சுட்டு ஒருவேளை மருந்துண்டால் நோய் நீங்கிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். பாடலும் அப்படிதான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க 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 வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் அப்படின்றது படிப்படியா நிகழும். கண் கூட நீங்க பார்ப்பீங்க. இந்த அபிராமி அந்தாதியின் பாடல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.